Hello குட்டீஸ், வெல்கம் பேக் டு நமதியா சேனல். இன்னைக்கு நமதியா சேனல்ல செம்ம பசிங்க. காலைல எழுந்துனேன், கிச்சன்ல வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அதனால இன்னைக்கு எதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளோட பேச்சுலர் குக்கிங் ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வாங்க நீங்களே என் கூட சேர்ந்து என்னெல்லாம் பண்றேன்னு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் ஸ்டேட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிச்சன் செட்டப்ல வந்தாச்சுங்க. பாருங்க, எது கட் பண்றோமோ இல்லையோ வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா அதான் முக்கியம், எல்லாத்துக்கும் தேவைன்ட்டு. ரைட்டு, சோலி முடிச்சு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் தொக்கு, ஒயிட் ரைஸ், அப்புறம் ஒரு ஆம்லேட், நெத்திலி ஃப்ரை. சிம்பிளான பெருசா போய்கிட்டு இருக்கு சமையல், சுவையான சமையல். வழக்கம் போல சுவையா இல்லைன்னு கடைசியில பாத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் சாப்பாடு அரிசி கழுவி ஊற வச்சிட்டேன். இதை எடுத்து வச்சிடலாம் அடுப்புல. அங்காளா பரமேஸ்வரி கிரீம் 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 மந்திரம் போடுறோம். கிரீம் கிரீம் கிரீம். என்ன எழவி அது? மேஜிக் ஷோ ஷார்ட். டமான் சூப்பரா எரியுது. தட்டுன ஒரே தட்டுல கில்லி மாரி. கடாய் தூக்கி வை. இதுல வந்து சிக்கன் தொக்கு, இதுல வந்து சாப்பாடு. சரி, சிக்கன் தொக்கு ஆரம்பிச்சிடலாமா? பத்த வேடா, பத்த வச்சுட்டு இந்த மூடி எடுத்து வச்சுக்கலாம். மூடி கடைசியா தான் தேவைப்படும். இதுக்கு ஒரு மந்திரம், எல்லாத்துக்கும் ஒரு மந்திரம் போட்டாதான் நீங்க போதும் சரவணன், போதும் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். மந்திரம் போட்டு வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டே இல்லைங்க, சே எல்லாம் வாங்கிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சோண்டு மணி வேஸ்ட்டு போயிருக்காங்க. அது இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இருக்குதான் யூஸ் பண்ணிக்கலாம். பேச்சுலர் குக்கிங்ல இஞ்சி பூண்டு வெங்காயமா இல்லை கூட சிக்கன் தொக்கு செய்யறாங்க. அதான் மேட்ரு. ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. கடாய் சூடாயிட்டான். இந்த டைம்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதான். புசு புசுன்னு தெரியும், ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வருது. எண்ணெயை போட்டாச்சு. எண்ணெயை போட்டு என்ன பண்ணு தெரியல. வழக்கம் போல மீன் குழம்புக்கு வெந்தயம், கறி குழம்புக்கு சோம்பு. எங்க தேடுறது சோம்ப? அடா பாய், சோம்புன்னா என்ன கலர்ல இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் சோம்பு போடுமா இல்லையோ, கடுகு போட்டுக்கலாம். சோம்பு வந்து அடிக்கலாம். சோம்பை போட்டாச்சு, கண்டுபிடிச்சி போடு. சோம்பு போட்டு டப்பா கொஞ்சோன்றது தெரியல. சோம்பு போட்ட பிறகு நெக்ஸ்ட் சூப்பரான வெங்காயம், ஆனியன் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிப்போம். ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்கோம். சைட்ல இந்த சாப்பாடு கொஞ்சம் கவனிச்சிக்கணும். லைட்டா தொழை விடணும். ஏன்னா சாப்பாடு எங்க இருக்குன்னு தெரியாது. ஏன்னா சாப்பாடு இல்லாம சாப்பாடு தான் கொஞ்சம் முக்கியம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நிறைய ஆனியனும் போடுறேங்க, ஏன்னா கொஞ்சம் தொக்குன்னு வச்சுங்க, நல்லா போட்டு சாப்பிடலாம். ஓகே, வதங்கட்டும். இந்த ஆனியன் வதங்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். லைட்டா வதங்கிட்டு இருக்கும்போது ராக் சால்ட் தூக்கி கொட்டுருவாங்கல்ல. இதுல இங்கிலீஷ் வேற. போறா ராக் சால்ட்ட போட்டாச்சு. லைட்டா மஞ்சள் மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். எல்லாத்தையும் வச்சுக்கணும். எல்லாம் தங்கமணி வந்தாலும் வச்சுங்க, ஓட விட்டு அடிப்பாங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், ஆரம்பிச்சுதான் நல்லா தாராளமா வாங்கி வந்துட்டேன். அதனால என்ன பண்றது, எது எல்லாம் தோணுதோ எல்லாத்துலயும் போட்டு வேண்டியதுதான். சைட்ல இந்த சாப்பாடையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் பொங்கி மொத்தம் ஊத்திச்சுன்னு வச்சுங்க, நாஸ்தியா போயிடும். பொங்கல். ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஐயோ, என்னடா பண்ணோம்? பொங்குதே. பொங்கல். ஆனியன் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு லைட்டா. இந்த டைம்ல தக்காளி தூக்கி போட்டுலாம். தக்காளி போட்டோம், நல்லா வதங்கட்டும். நல்லா அப்படியே வதங்கி நல்லா மச்ச அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருதான்னு பார்ப்போம். அது மாதிரிலாம் சொல்றாங்க யூடியூப் வீடியோ பார்ப்போம். எண்ணெய் பிரிஞ்சு வரும்ன்றீங்க. எனக்குலாம் ஒன்றும் பிரிஞ்சு வந்ததில்ல, தீஞ்சு போய் தான் வந்திருக்கு.
எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சான்னு பார்க்கலாமா? திரிஞ்சு வந்துச்சா பிரிஞ்சு வந்துச்சா பார்த்துடலாமா? டான் டான் டான். ஏதோ பிரிஞ்சு வந்த மாதிரி தெரியல. ஐயோ, முக்கியமாக 4 இஞ்சி பூண்டு இதை தாங்க தேடி கண்டுபிடிச்சி. நல்லா வாசனை தான் இருக்கு. இஞ்சி பூண்டு பறக்குது. இஞ்சி பூண்டு நம்ம போட்டு இருக்குது. மனைவி அழகாக அரைச்சி வச்சுருந்தாங்க. ஒரு நல்ல வேலை இதை யோசிச்சேன். இருக்கிற பாட்டில் எவ்வளோ எந்த சுரண்டி தூக்கி போட்டு ஒரு வதக்கு. ஐயோ, பொங்கல் பொங்கல் இது என்ன பண்ணுறது? எப்படி எடுக்கு தெரியல. அப்பா அப்பா காலை சுடுக்குறான். இது வேற டக்கு டக்கு டக்குன்னு பொங்கிடுறோம்மா. சரி சொல்லாம கொள்ளாண்ணா. ஞாபகத்துக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் இருக்குது. அதுக்குள்ளே இவ்வளோ நம்ம வதக்கிடலாம். ரொம்ப கஷ்டங்க. எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் பார்த்தீங்களா? டைமில் 2-3 ஜாம். அதான் டேலண்ட்டு. இது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இஞ்சி பூண்டு ஜூஸ் இதுல இருந்து கழுவி ஜூஸ் இஞ்சி பூண்டு ஜூஸ் இன்னைக்கு எழுதுல இஞ்சி பூண்டு ஜூஸ் இஞ்சி பூண்டு ஜூஸே அவ்வளோத்தோட செய்கிறேன். நல்லா வருமா? நல்லா வரணும். வந்தால் நல்லா இருக்கும்ல. என் தங்கமணி நினச்சிப்பா, என்ன இவன் இவ்வளோ வித்தியை கையில் வச்சிருக்கானே அப்படிலாம் நினைக்க மாட்டா. ஏன்னா அவளே ஒரு எக்ஸ்பர்ட்டுங்க. அவ்வளோ மாதிரிலாம் குக் பண்ண முடியாதா சாமி? நம்மளாம் சும்மா கை ஊசி. நம்ம செய்கிற சமையல் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர மாதிரிலாம் தெரியல. சரிங்களா? எவ்வளோ பிரிஞ்சு வந்ததே அது போதும். நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா, இந்த கடாய் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா வரைக்கலாம். மசாலா நம்பர் 1 நம்மளுக்கு தெரிஞ்சது வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சோண்டு 1.5 டீஸ்பூனு. சரிங்களா? அதை போட்டு மூடி வச்சிடலாம். ஆனால் கொட்டிச்சுன்னா ரொம்ப போயிடும். போட்டு ஒரு கொஞ்சம் நல்லா வார்த்தை அள்ளு விட்றான். திடீர்னு நம்மளே ஏதோ பயந்து செஞ்சுன்னு இருக்கோம். நம்மளும் டம்மாலும் கீழே வந்துட்டு இருக்கேன். 1 டீஸ்பூன். ஓகே, கொஞ்சம் லைட்டாக இது வேணும். அடுத்தது நம்மக்கிட்ட இருக்க சிக்கன் குழம்பு தூள் இது கொஞ்சோண்டு. ஐயோ, கொஞ்சம் தான் இருக்குது போல. அவ்வளோதான் போட வேண்டியதான். எல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டேன். ஸ்லோவாக மீடியம் வச்சுக்க நல்லா குக் பண்ணி மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வருதான்னு பார்ப்போமே. ஐட்டில் சாப்பாடு வச்சுருந்தேன். அவனை கவனிக்காம விட்டோம் பாருங்க. வாங்க அவனையும் பார்த்துடலாம். இப்படி பண்ணிட்டு இப்படி எடுத்து இப்படி அழுத்தி பார்த்தா அழுந்தது. அப்போ வெந்துருச்சுங்க. ஓகே, ரைட்டு. சாப்பாடு ரெடி. சுட சுட சாதம் ரெடி. சாப்பாடை வெடிக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. ஆனால் என் தங்கமணி சொன்னாங்க அழகாக வெடிக்கலாம், இதில் போட்டு கவுத்து விட்டுருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். மூடியை போட்டுக்கணுமா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுமா? ஆஃப் பண்ணிட்டு இவனை வச்சுக்கணுமா? தூக்கணுமா? தூக்கி இதில் கவுத்து விட்டுணுமா? கவுத்து விட்டேன். சக்சஸ். தண்ணி படுப்புன்னு கீழே போகுது. சத்தத்தையே காணோம். தம்பி, ஏதாச்சும் ரியாக்ஷன் சொல்லுப்பா. வேவரியா இல்லையா? என்ன பிரிஞ்சு வருதா இல்லையா? வரலடாவா. மரியாதை. இது வாங்கிட்டு வந்த நெத்திலி மீன் கொஞ்சோண்டு இருக்கு. இவரை போட்டு லைட்டாக மசாலா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நெத்திலி சரிங்களா? கொஞ்சோண்டு இருக்கு. இவரை மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். மீன் ஃப்ரைக்கு கொஞ்சோண்டு வீட்டு மிளகாத்தூள். ஏன்னா அந்த மீன் கொஞ்சம் தான் இருக்கு. வீட்டு மிளகாத்தூள் போதும். அப்புறம் உப்பு, லெமனு, மேட்ரு ஓவர். காத்திருந்து காலங்கள் போச்சுடா. என்ன செஞ்சு வந்த மாதிரியே தெரியலடா. அதனால பாருங்க வந்துட்டு இருக்கோம். நினைக்கிறேன் இந்த டைம்ல பிரிஞ்சு வரும் பார்த்தேன். இவ்வளோதான் பிரிஞ்சு வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஊற்றுனதே அவ்வளோதான் போல. சிக்கனை போட்டலாம். யாரும் பிரிஞ்சு வராமல் தெரியல இதுலேருந்து. சரிங்களா? நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே இறக்கிடுவோம். மிக்ஸு வந்துச்சு. அதுக்குள்ளே சும்மா சொன்னாங்க வேவலை.
போடு போடு போடு. சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பா தொக்கா கறியா இருந்தாலும் ஏதோ ஒன்று கொடுங்க, பூச்சிக்காதீங்க. மசாலாவும் நல்றாக ஊறணும். அட்டகாசமா இருக்கா? அம்மா இருக்கலாமா இருக்கா? எச்சு ஊறுதா? சாப்பிடலாம் வாங்க. சிக்கனை போட்டு உள்ள தூங்க வச்சாச்சு. தூங்கிட்டே இருக்கட்டும். வர அதுக்குள்ள இந்த மீன் மசாலா போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதை போட்டு பரட்டி வச்சிடலாம். அழகாக போட்டு இப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு. ஆடா மசாலா ஒட்ட காணும் அப்படின்னு நினைக்காதீங்க, ஒட்டணும்னு நினைக்கிறேன். இப்படி காட்டுறோம். மீன் பாருங்க, மீன் நல்லா போட்டு அழகாக சூப்பராக பரட்டி வச்சிட்டேன் தெரியுதுங்களா? அப்புறம் அப்படியே இதுக்கப்புறம் போட்டு தவால போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியதான். நம்ம செஞ்சு இந்த சிக்கனை மறந்துட்ட பாருங்க. அச்சோ என்னாச்சு? வாவ், நல்லா சூப்பராக தண்ணியை ஊற்று தண்ணி வந்துட்டான். நல்லா நல்லா இருக்கு மனம். மனமே நல்லா அள்ளுது. மீன் நல்லா கொஞ்சம் ஊறிச்சுன்னு நினைக்கிறேன். தவால போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிட்ட மாதிரி எடுத்துடலாம். நம்ம தவால வச்சு இந்த மீன் இருக்குல்ல, மேக்னேட் பண்ண மீன், குட்டி மீன் தாங்க, பெருசாக கிடையாது. எப்படி எடுக்க போகலான்னு தெரியல. மீன் அழகாக போட்டாச்சு. இது பார்க்க அழகாக. சிக்கன் குழம்பு இறக்க வேண்டிய நேரம். ஃபைனலாக இதை போட்டுடலாம். கொரியண்டர் போட்ட ஃபைனல் டச் ஆஃப் சிக்கன் கிரேவி. என்ன நல்லா வந்திருக்கா? நல்லா வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. நீங்கள் ஒத்துக்கிறீங்களே நல்லா இருக்கும்ட்டு? சூப்பர். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபிஷ் ஃப்ரைக்கு போகலாம் வாங்க. பாருங்க நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டோம். ஆனால் இதை கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கணும். அவங்களும் எதிர்ப்பு வந்தது பார்த்தீங்களா? சாப்பாடு ரெடி. வாசனை அடிபொலி வாசனை அடிக்குதுங்க பாருங்க. சூப்பராக இருக்கு. நம்ம செஞ்ச சிக்கன் கறி சாப்பிட்டு பார்த்துலாமா? ஆவலாக இருக்கேன். சுட சுட சாப்பாடு, சிக்கன் கறி, இன்னைக்கு ஒரு புரி. இன்னும் நல்லா இருக்குப்பா. இது எனக்கு கூட இவ்வளோ திறமையா? பா, என் மனைவி கற்று நல்லா செஞ்சிருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை எம்மி. இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது, தட்டு காலியாயிரும். இந்த வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். ஸ்டே டியூன். பாய். வணக்கம்டா மாப்ள.